ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு வாணலி வச்சு வாணலியில் கொஞ்சம் கடலை எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை வந்து அதில் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதில் போட்டுக்கணும். அந்த வெங்காயத்துக்குள்ளேயே கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டு அதிலே வதக்கிக்கணும். அதுலேயே கொஞ்சம் தூள் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கணும். வதக்கி எடுத்து ஆற வச்சு அதை வந்து கொஞ்சம் மாவில் போட்டு கலக்கிக்கணும். அந்த இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை போட்டு எடுத்து வச்சு பனியாரக்கல்ல வச்சு இப்போ நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் பனியாரம் ஊற்றுறோம். அது மேலேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான பனியாரம் கிடச்சிரும். எங்கள் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். அவ்வளோடா, சூப்பரான பனியாரம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.